கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா ஒன்றிய அரசு நடத்துகிற விழா. விழா மூலமா திமுகவும் பாஜகவும் ரகசிய உடன்பாடு உறவு வைத்துக் கொண்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து ரொம்ப அதிர்வுகளை தமிழக அரசியல் ஏற்படுத்தி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே இருக்கிறது தான் திராவிட மாடல். அதாவது இது பச்சோந்தி திராவிட மாடல். அதாவது காங்கிரஸ் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றதற்கு பின்பு இன்னைக்கு வரைக்கும் ராகுல பிரதமர்னு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. சார் அவர் சொன்ன ராசி தான் சார் அவர் பிரதமரே ஆக முடியல. இவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் எங்க சார் எந்திரிச்சாரு? எந்திரிக்கவே இல்லை சார், படுத்துட்டார் சார். கூட்டணி கட்சி தலைவர் மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. போன வாட்டி வரும் பொழுது என்னுடைய சகோதரர் அப்படின்னாரு. இவர் அவருடைய சகோதரருக்கு என்ன பண்ணாரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிருந்தா இந்த சகோதரர்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாரு. அவருடைய சகோதரரை ஒழிச்சு கட்டி கொண்டு போய் மதுரையில் உட்கார வச்சிருக்காரு. சகோதரருக்கு என்ன அவார்டு ரிவார்டு கிடைக்குங்கிறது மு க அழகிரி கூப்பிட்டு கேட்டோம்னா சகோதரரை பற்றி சகோதரர் வாக்குமூலம் கொடுப்பாரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் ராகுல் காந்தி அழைக்காது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் நேற்று கொடுத்துருக்காரு. ஒன்றிய அரசு நடத்துகிற விழா. ஐயா அதெல்லாம் ஒன்றிய அரசு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறதுக்கு முன்னால ஐயா நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓன்னு ஆரம்பிச்சிருப்பாரு, அப்புறம் மானு முடிச்சிருப்பாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? அடுத்தது ஒன்றிய அரசுன்னு சொல்ல வந்திருப்பாரு. ஒன்றிய அரசுன்னு சொன்னேன்னா உனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறது ஞாபகம் வந்த உடனே எதற்காக இதில் செய்கிறார்கள் அப்படின்னா அமைச்சர்கள் மேல் போடப்பட்ட வழக்குகள் தூசி தட்டு எடுக்கப்பட்டு திரும்பவும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் யாரும் பதவியில் இருக்க முடியாத நிலை வரும். அப்போ இந்த திமுக உருட்டு திராவிட மாடல் ஆட்சியை யார் நடத்துறது? அக்கா கனிமொழி அனுப்பி நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ரகசியமாக உறவு வைத்து கொண்ட அவசியம் தேவையும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் புரியவில்லை அப்படின்றது கடுமையான கிளை செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து மாநில பொறுப்புலேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரை வந்த ஒருவருக்கு அரசியல் தெரியாது என்றால் உங்களுக்கு அரசியல் தெரியும் என்பதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? நீங்க முதலமைச்சருடைய மகன், அவர் ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன். ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் முதலமைச்சராவது அதிமுகவில் நடக்கும். ஒரு சாதாரண விவசாயின் மகன் திமுக முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்ல துணை முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்ல மூத்த உறுப்பினர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எப்பவாவது அந்த சீட்ல போய் லைட்டா எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் உட்காந்துட்டு வர மாதிரி உட்காந்துட்டு வர முடியுமா? உட்காரவே முடியாது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வணிகமணி மாத இதழ், தொழில் முனைவோரின் புதிய நம்பிக்கை மற்றும் ராசி ஜுவல்லர்ஸ், தங்கம் வெள்ளி வைரம் நகைகளுக்கான தனி உலகம் ராசி ஜுவல்லர்ஸ். S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ரவி குழந்தைவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம் சார். கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா ஒன்றிய அரசு நடத்துகிற விழா. அதுவே தவறு அவங்க சொல்றது. முதலமைச்சர் சொல்றது இந்த விழா மூலமா திமுகவும் பாஜகவும் ரகசிய உடன்பாடு உறவு வைத்துக் கொண்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து ரொம்ப அதிர்வுகளை தமிழக அரசியல் ஏற்படுத்தி இருந்த நிலையில் அதற்கு விளக்கம் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து இதனுடைய பின்னணியில் உள்ள அரசியல் என்ன என்பதை குறித்து விரிவாக சொல்லுங்களேன். புரட்சி தமிழர் அண்ணன் EPS அவர்கள் கூறியது முற்றிலும் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது உலகறிந்த விஷயம். அவர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் எப்பொழுதுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். சொல்லாதையும் செய்வேன் என்று சொல்லுவார். அந்த சொல்லாதையும் செய்கிறது தான் பிஜேபியோட உள்ள கள்ள உறவு. சரிங்களா? எலெக்ஷனுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு ட்ரெண்டு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வெற்றிக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டு, இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவுகளை எடுப்பதில் வல்லவர்கள். அதில் எந்த ஒரு இதுவுமே பார்க்க மாட்டாங்க. என்னென்னா ஒரு அரசியல் நாகரிகமோ இல்லை இது ஒரு கூட்டணி தர்மமோ அதெல்லாம் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் கூட்டணி தர்மம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நாகரிகம். இவர்கள் திராவிட மாடல். அதனால் திராவிட மாடல் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே இருக்கிறது தான் திராவிட மாடல்.
அதாவது இது பச்சோந்தி திராவிட மாடல். இது கரெக்டாக வெறும் திராவிட மாடல்னு சொன்னால் கரெக்டாக வராது. இது பச்சோந்தி திராவிட மாடல். அந்த பச்சோந்தி என்ன பண்ணுன்னா, அந்த எந்த இடத்துல போய் அங்கே உட்காருதோ அந்த இடத்துல அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை கலரை மாற்றிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு விசிபிலிட்டி இல்லாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளும். அதே போல தான் அந்த காப்பி தான், ஃபஸ்ட் காப்பி தான் வந்து நம்ம இவர் தான் திமுக திராவிட மாடல், பச்சோந்தி திராவிட மாடல். சரியா? அதாவது காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றதற்கு பின்பு இப்போ வெற்றி பெறுவதற்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. பாசிச பாஜக இவங்க வந்து சங்கிகள், இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது, தமிழ்நாடு குடிச்சவர் பண்ணிடுவாங்க, நாட்டையை நாசம் பண்ணிடுவாங்கன்னு எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நிழல் கூட இங்கே படக்கூடாது, அந்த இடத்துல புல் கூட முளைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டதுன்னா அதை மாற்றிக்கொள்வதில் திராவிட மாடலுக்கு அடித்துக்கொள்வதற்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்டான பச்சோந்தி திராவிட மாடல் தான் திமுக. சும்மாவே ஒரு 4-5 வச்சுருந்தாலே ஆட்டம் தாண முடியாது. 40க்கு 40 அடிச்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி அப்படியே அந்த இதை வந்து பயிரை வந்து எப்படி பணமாக்குறது? ஒரு விவசாயி வந்து பயிர் பண்ணான்னா அந்த பயிர் வந்து விளையும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளைஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கடையில் சேர்த்து அதை பணமாக்கி அதை லாபமாக்கி அதில் தான் பெரிய மகிழ்ச்சி அடைவோம். அது மாதிரி இவங்க எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து வியாபாரமாக தான் பார்ப்பாங்க. மக்கள் சேவையாகவோ இல்லை தமிழகத்திற்குரிய விடிவு கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெயிச்சதுக்கு அடுத்தது என்ன, காங்கிரஸ் ஆட்சி அமைக்குதா, பிஜேபி ஆட்சி அமைக்குதா, அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலையா, சரி ஒன்றும் கெட்டு போயில்ல, அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெடி பண்ணிடுவோம். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான். தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி வந்து முடிந்து போய்விட்டது. நீங்கள் ஜெயிச்சது உங்களுக்கு, நாங்கள் ஜெயிச்சது எங்களுக்கு. இதான் ஸ்ட்ராட்டஜி. அந்த கூட்டணி, அதாவது அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சது உங்களுக்கு, நாங்கள் ஜெயிச்சது எங்களுக்கு. நாங்கள் வந்து எந்த முடிவு எடுக்கிறதுனால உங்களுக்கு கட்டுப்பட்டு எடுக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, நாங்கள் எங்களுடைய சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கோம். சரியா? இன்னைக்கு வரைக்கும் ராகுல பிரதமர்னு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. சார் அவர் சொன்ன ராசி தான் சார் அவர் பிரதமரே ஆக முடியல. இவர் தானே சார் வந்து பிரதமர்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் எங்க சார் எந்திரிச்சாரு? எந்திரிக்கவே இல்லை சார், படுத்துட்டார் சார். புரியுதுங்களா? அதே மாதிரி எப்பயுமே வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர் மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல. போன வாட்டி வரும் பொழுது என்னுடைய சகோதரர் அப்படின்னாரு. அவருடைய சகோதரர், இவர் வந்து அவருடைய சகோதரருக்கு என்ன பண்ணாரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிருந்தா இந்த சகோதரர்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாரு. அவருடைய சகோதரரை ஒழிச்சு கட்டி கொண்டு போய் மதுரையில் உட்கார வச்சிருக்காரு. ஒரு கட்சியில் ஒரு சின்ன பொறுப்பு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட குறைச்சல் பண்ணியிருக்காரு. அவருடைய சகோதரருடைய மகன் வந்து ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு அட்மிட் ஆகிருக்காரு இல்லையா? வேலூர் சிஎம்சியில் அட்மிட் ஆகிருக்காரு. எதனால் அட்மிட் ஆனாருங்கிற கதை நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பெரிய கதை. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம போக வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களை என்னுடைய சகோதரர் என்று சொல்வதற்கு முன்னால் தமிழக காங்கிரஸாரை கூப்பிட்டு ஈவிக்கு இளங்கோவனையோ சிதம்பரத்தையோ இல்லை செல்வ பெருந்தகையோ இன்னும் இருக்கக்கூடிய செல்வகுமாரையோ கூப்பிட்டு நான் சகோதரன் சொல்கிறதுக்கு சரியான வார்த்தை தானா, இது கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இது திராவிட மாடல், உருட்டு திராவிட மாடல். எதையாவது ஒன்று சொல்லி நமக்கு எக்கு தப்பா ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாங்க, ஐயா உண்மையான கூட பிறந்த சொந்த ரத்தம் சகோதரரையே கொண்டு போய் மதுரையில் வச்சு லாக் பண்ணி வெளியே வர முடியாமல் உட்கார வச்சுருக்காங்க ஐயா, நடக்கிறது அவங்க குடும்ப ஆட்சி தான் ஐயா, அவங்க மகன் மந்திரியாக இருப்பாருங்க, அவங்க அப்பா முதலமைச்சராக இருப்பாருங்க, அப்புறம் அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போனார்னா மகன் டேக் ஓவர் பண்ணிட்டு துணை முதலமைச்சராகி ரன் பண்ணுவாருங்க ஷோ. ஆனால் அவருடைய சகோதரருக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டாருங்க. இதுதாங்க திராவிட மாடல் உருட்டு ஆட்சி அப்படின்னு சொல்லி எதையாவது பேசினா கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க ஐயா, உருட்டிடுவாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டில் வரும்பொழுது கூட்டணி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏதோ தெரியாமல் நம்ம அண்ணன் தம்பிங்க பேசுகிற மாதிரி சகோதரர்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. சகோதரருக்கு என்ன அவார்டு ரிவார்டு கிடைக்குங்கிறது மு க அழகிரி கூப்பிட்டு கேட்டோம்னா சகோதரரை பற்றி சகோதரர் வந்து வாக்குமூலம் கொடுப்பாரு இல்லையா? அந்த பேட்டி எடுத்து போட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பேட்டி தான் தடை போட்டெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்கல்ல. அவர் பேசக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாது, கட்சிக்கு அவருக்கு எந்த தொடர்பு இல்லைட்டு இல்லையா? சொந்த குடும்பத்திற்குள்ளாரையே ஒரு சகோதரருக்கு இப்படி ஒரு ஆப்புன்னா டெல்லியில் இருக்கிற நார்த் இந்தியன் சகோதரருக்கு என்ன ஆப்பு கொடுப்பாரு?
வேற ஆப்பு தானே கொடுப்பாரு, அந்த ஆப்பை கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன சொல்றேன், எல்லா நிகழ்வுகளுக்கும் சோனியா காந்தியை அழைத்தீர்கள், ராகுல் காந்தியை அழைத்தீர்கள், அப்புறம் அவங்க கட்சியினுடைய தலைவரை அழைத்தீர்கள், எல்லாரும் பண்ணீங்க. ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அவங்களை அழைக்கல? அதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் ராகுல் காந்தி அழைக்காது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் வந்து நேற்று கொடுத்துருக்காரு. இது வந்து ஒன்றிய அரசு நடத்துகிற விழா. ஐயா, அதெல்லாம் ஒன்றிய அரசு வந்து நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறதுக்கு முன்னால ஐயா நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓன் ஆரம்பிச்சிருப்பாரு, அப்புறம் மானு முடிச்சிருப்பாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, அடுத்தது ஒன்றிய அரசுன்னு சொல்ல வந்திருப்பாரு. ஒன்றிய அரசுன்னு சொன்னேன்னா உனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறது ஞாபகம் வந்த உடனே ஒன்றிய அரசு வந்து 2 நாளைக்கு முன்னால வரைக்கும், அது ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால வரைக்கும் ஒன்றிய அரசு ஃபங்க்ஷனுக்கு டேட் கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் மத்திய அரசு நேற்று நடந்த நிகழ்வு ஒன்றிய அரசு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? முதலமைச்சர். அதாவது எப்படின்னா கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு விழுகலன்னு சொல்ற மாதிரி என்ன சொல்லிப்பாங்கன்னா, முதல்ல வந்து ஒன்றிய அரசுன்னு ரொம்ப பீட்டர்லாம் விடுவாங்க. பீட்டரை விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வரமாட்டாங்க, அவங்க மூலமா நம்ம கிடைக்காது, லட்டு வந்து கையில தான் இருக்குது ஆனால் கையில இருந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லட்டை பார்த்தோன்னா என்ன ஆயிரும், ஒன்றிய அரசு மாதிரி மத்திய அரசு ஆயிரும். அது மாதிரி இப்போ அவங்க ஜெயிச்ச தொகுதிகளை, அந்த தொகுதிகள் மூலமாக பெறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை மெட்டீரியலைஸ் பண்ணி அதை அறுவடை பண்ணணும் அப்படின்னா என்ன வழி? அவங்களோட சமரசம் பண்ணிக்கிறது தான் வழி. அதற்கு அடுத்தபடி என்ன பிரச்சனை, என்ன நிர்பந்தம், எதற்காக இதில் செய்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் மேல், அமைச்சர்கள் மேல் போடப்பட்ட வழக்குகள் தூசி தட்டு எடுக்கப்பட்டு திரும்பவும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் பொழுது உச்சகட்டத்தில் அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் யாரும் பதவியில் இருக்க முடியாத நிலை வரும். அப்போ இந்த திமுக உருட்டு திராவிட மாடல் ஆட்சியை யார் நடத்துறது? இவர் ஃபாரின் போயிடுவார், மகனுக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போயிடுவார், சீனியர் மினிஸ்டர்ஸ் மொத்த பேர் உள்ளே போயிட்டாங்கன்னா யார் நடத்துறது? அப்போது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு நம்ம வந்து தானே சார் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த காம்ப்ரமைஸினுடைய வெளிப்பாடு தான் டீல் பேசி பார்க்குறாங்க. டீல் பேசி பார்த்துட்டு இது ஒத்து வந்ததுன்னா உங்களுக்கு என்ன எனக்கு என்ன, அங்கே மத்திய அரசு வந்து ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, இவர்கள் வந்து இவங்களோட சேர மாட்டாங்க அப்படிங்கிற உறுதிப்பட சொல்லலாம். அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் நம்பி இருக்காங்க. சந்திரபாபு நாயுடுக்கு வெளிநாட்டிலிருந்து எல்லா இடத்துலேருந்து அழுத்தம் வருது, அவர் வந்து ஆதரவு வந்து விலக்கிக்க சொல்லி அது வருது. அதே மாதிரி நிதிஷ்குமாருடைய ஆதரவு வந்து நிரந்தரமாக இருக்கும் இருக்காதுங்கிறத யாராலையும் உறுதிப்பட சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது கடந்த ஆண்டுகளில் சுயமாக முடிவெடுத்து யாரை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டிருந்த இவர்கள் சுயமாக முடிவெடுத்து காட்சியை நடத்த முடியுமா என்றால் நடத்த முடியாது என்கிற நிலை வரும் பொழுது அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிற யோசிப்பாங்க. யோசிக்கும் பொழுது ஒரு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற, பாவமாக பார்த்துட்டு இருக்கிற இந்த திராவிட உருட்டு மாடலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது அக்கா கனிமொழி அனுப்பி நம்ம நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதற்கு முன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி எப்படியெல்லாம் உருட்டணுமோ, எப்படியெல்லாம் மிரட்டணுமோ, எப்படியெல்லாம் கோஷம் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் ரகலை பண்ணணுமோ, தமிழ் ரத்தம் அப்படி கொதித்து கொந்தளித்து பிஜேபியை வந்து சங்கியா அது இது எல்லாத்தையும் போட்டு உருட்டுன்னு ஊட்டியாச்சு. ஊடுனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயம் காமிச்சிட்டாங்க. என்னென்னு, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்சியே பண்ண முடியாது, எங்களை சமரசம் பண்ணி எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இங்கே நிம்மதியாக ஆட்சி பண்ண முடியும், நிம்மதியாக ஆட்சி பண்ண வேணும்னா நாங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் தயாநிதி மாறனின் உச்சகச்ச கோவத்தில் அங்கே போட்ட ரகலை, ராஜா போட்ட ரகலை, டிஆர் பால் இருந்து மொத்த பேரும் போடுற ரகலை. இவ்வளோ ரகலையும் பார்த்துட்டு கனிமொழியிலிருந்து நீங்கள் மீதி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பட்ட ரகலை வந்து இதை வச்சு தான் பேஸ் பண்ணி செல்வ கணபதியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உச்சப்பட்ட இது. அப்போ என்ன ஆகும், மிரட்டலுக்கு பயந்து தான் ஆகணும். காரணம், அவர்களுக்கு தேவையான ஆதரவு இல்லாத பொழுது இவர்களை நாட வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டால் அந்த நிலைக்கு முன்கூட்டியே தயாராகி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. ரகசியமாக உறவு வைத்து கொண்ட அவசியம் தேவையும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் புரியவில்லை அப்படின்றது கடுமையான. எடப்பாடி பழனிசாமி முந்தா நாள் தான் எல்கேஜியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூகேஜி வந்து அப்புறம் இதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காரு. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற இவர் பியூசிலேருந்து பிஹெச்டி போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அரசியலில் இருந்தார், என்னவாக இருந்தார், கிளை செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து மாநில பொறுப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரை வந்த ஒருவருக்கு அரசியல் தெரியாது என்றால்
உங்களுக்கு அரசியல் தெரியும் என்பதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது சொல்லுங்கள். அவரும் உங்களை விட சீனியர் தான், அவருக்கும் வயசு உங்களுக்கு வயசு ஒரே வயசு தான். அவருடைய அரசியல் அனுபவமும் உங்களுடைய அரசியல் அனுபவம் ஒன்று தான். நீங்கள் முதலமைச்சருடைய மகன், அவர் ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன். ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் முதலமைச்சராவது அதிமுகவில் நடக்கும். ஒரு சாதாரண விவசாயியின் மகன் திமுக முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்லை துணை முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்லை மூத்த உறுப்பினர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எப்போவாவது அந்த சீட்டில் போய் லைட்டாக எந்திரிச்சு போனதுக்கப்புறம் உட்காந்துட்டு வர மாதிரி உட்காந்துட்டு வர முடியுமா? உட்காரவே முடியாது. அதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ஆகவே இவர்கள் எங்களை பார்த்து அரசியல் தெரியலன்னு சொன்னாங்கன்னா, அப்போ கடந்த 10 வருடமாக அம்மா இருக்கும்பொழுது நீங்கள் தோத்துக்கிட்டே இருந்தீங்களே, அப்போ உங்களுக்கு அரசியல் தெரியலையா அப்படின்னு நாங்கள் கேட்கலாம்ல. எம்ஜிஆர் இருக்கும்பொழுது 10 வருடம் தொடர்ச்சியாக கருணாநிதி தோத்துக்கிட்டே இருந்தார், அப்போ மு.க. ஸ்டாலினுடைய அப்பாவுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்லலாமா? மாற்றங்கள் ஒன்று தான் மாறாது. ஒரு முறை ஜெயிக்கிறாங்க, ஒரு முறை தோக்குறாங்க. இது சுழற்சி வடிவில் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க போன வாட்டி ஜெயிச்சீங்கன்னா எப்படி ஜெயிச்சீங்க? தனியா நின்று ஜெயிக்கல இல்ல, மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போய் தானே ஜெயிச்சீங்க. அந்த கூட்டம் இப்ப செதறி ஓடி போற மாதிரி இருக்கு. இன்னும் நமக்கு டைம் இருக்கிறதுனால தம் கட்டி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 3 மாசத்துல எலெக்ஷன் வர மாதிரி இருந்தா இதே மாதிரி பேச்செல்லாம் நீங்க பேசுவீங்களா? கண்டிப்பா பேச மாட்டீங்க. சரி, முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு என்ன மரியாதை கொடுத்ததோ, இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தோ அதே முக்கியத்துவம் தான் கருணாநிதிக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன இதில் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் அப்படி பேசுகிறாரு சரி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணா நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் பாஷையில் நான் சொல்கிறேன். அண்ணா நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி தானே நீ ஆரம்பிப்பீங்க, அதே மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன்.